கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று அற்புதமான அந்த தொடரை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வழிநடத்தலை நாம் அறியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு குறைவே இருக்காது. ஏனென்றால் அவர் எப்படி அப்படி வழிநடத்துகிறார் வார்த்தை கொண்டு, அவருடைய பரிசுத்த ஆவியை கொண்டு, அவர் நமக்குள்ளே இருந்து நமக்கு எல்லாவித காரியத்தையும் அவர் செய்கிறார். அவர் நம் கூட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறை இருக்காது. ஏனென்றால் அவருடைய வழிநடத்தல், அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நம்முடைய குறையில் நீக்கிறார். அவர் நமக்கு சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறார். இது மாதிரி நிறைய காரியங்கள் அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு முடியாத ஒரு காரியத்தை அவர் முடிக்க செய்கிறவர் நம் கூட இருக்கிறார். அதனால் அவருடைய வழிநடத்தலை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்கிறேன். நான் பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு பலன் கொடுக்கிறார். அதனால் அவர் என்னை வழிநடத்த நான் அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நான் எனக்கு சுகவீனமாக இப்போ இருக்கேன், ஆனால் அதற்கான காரியத்தை எனக்கு தந்து அவர் எனக்கு சுகத்தை கொடுக்கிறார். இந்த மாதிரி காரியத்தை கர்த்தரோடு நாம் ஒவ்வொரு நாளும் கனெக்டிவிட்டியில் இருக்கும் பொழுது அவர் வழிநடத்தில் நாம் அறிந்து கொண்டே இருப்போம். அப்படி வார்த்தை நேராப்போம். பாருங்கள், சங்கீதத்தில் நீதிமொழியில் போட்டிருக்கு. நீதிமொழியில் 5:2 அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய். விவேகம் என்பது பாருங்கள், அதுக்கு முன்னால் வசனம், என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு செவிசாய் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை இந்த மாதிரி வார்த்தைகளை தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்கள். அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வா. விவேகம் என்பது என்ன? ஒரு வாழ்க்கையில் நம்ம பாருங்கள், வேலை செய்கிறோம், ஒரு ஸ்தானத்தில் வேலை செய்கிறோம்னு வச்சாங்களா, அந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையிலே வேலை ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த இடத்துல விவேகமாக செயல்பட ரொம்ப முக்கியம். விவேகம் என்பது என்ன? அதை பற்றி நாம் அறிந்து கொள்வது. ஒரு வேலை கொடுக்குறோன்னா இது எப்படி நம் கரத்தில் கொடுத்தானா இதை 100% எப்படி செய்யுது, இதை முடியாத பட்சத்தில் இது முடிக்கக்கூடிய திறமை எப்படி கொண்டு வருவது என்று அந்த ஒரு விவேகத்தை நமக்குள்ளே வளர்க்க வேண்டும். அந்த விவேகம் என்பது அதுதான். ஒரு காரியத்தை முடியாத சூழ்நிலையிலும் அது விவேகத்தை கொண்டு முடிக்க வேண்டும். அது எப்படி கையாள்வது? தேவனிடத்திலுடைய வார்த்தை கொண்டு அதை நாம் அது கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதும், மற்றவர்கள் அந்த வேலையை பாருங்கள் இது எப்படி செய்யணும்னு நம்ம அவர்களோடு கனெக்டிவிட்டி பண்ணி முடியாத இடத்துல முடிக்கிற அந்த திறமை நீங்கள் கொண்டு வரணும். அதான் விவேகம். அந்த விவேகத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை கவனமாக வைக்கணும். அதான் பாருங்கள், நம்முடைய குழந்தைக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கணும். அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய். அதாவது நீ என்னதை கவனிச்சிங்கன்னா, அதை என்னென்ன செஞ்சுங்கன்னா அதை விவேகத்தை நீ பேணிக்கொள்வாய். உன் உதடுகள் அறிவு காத்துக்கொள்ளும். நீ உதடுகளின் அறிவு, அதாவது இப்போ நீங்கள் அந்த வேலையில் இருக்கீங்க, உங்களுக்கு முடியல, அதை செய்கிறீங்க, மற்றவங்கள்ட்ட கேட்குறீங்க, எல்லாம் முடியுது. அப்போ அந்த கேட்குற ஆள், அந்த நம்மகிட்ட கேட்குறவங்கள அந்த ஆட்கள் மற்றவங்கள்ட்டலாம் எப்படி நீங்கள் பழகுவீங்க? உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். அப்பொழுது அவங்கள்ட்ட அந்த பேச குறைச்சிருவீங்க. உங்களுடைய காரியத்தில் தான் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. பாருங்கள், நீங்கள் நிறைய பேர்கிட்ட பாருங்கள், சிலவங்க அந்த வேலை விஷயத்தை மட்டும்தான் பேசுவாங்க. மற்றபடிலாம் பேசுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. வளன்னு வேலைக்கு வந்தியா வேலையை மட்டும் பாரு. டியூட்டிக்கு 8 மணி நேரம் டியூட்டினா 8 மணி நேரம் அவங்க கொடுத்த வேலையை சரியாக செய்யணும். சிலவங்க வீட்டு பிரச்சனையை கொண்டு இங்கே பேசுவாங்க, அங்கே உள்ளது இங்கே பேசுவாங்க, அவனுக்கு எடுப்பான், அவன் இவனுக்கு எடுப்பான். இது வாழ்க்கையில் முக்கியமல்ல. நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க வேலைக்கு விவேகமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த விவேகத்தை நாம் வளர்த்துக்கூடும். அதனுடைய சாராம்சத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது, அந்த விவேகத்தை நான் எப்படி வளர்த்துக்கொள்வது, அதற்கான தகுதியை நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்று நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், கர்த்தர் எப்படி வழிநடத்தார். உன் உதடுகளின் அறிவை காத்துக்கொள்ளும். அதாவது அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் தன்னுடைய நாவை அழகாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அது எப்படி அவங்கள்ட்ட பேசணும், எப்படி இருக்கணும், எப்படி அவங்க பெரியவங்களுக்கு எப்படி நம்ம உபயோக பண்ணணும், ஒருத்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டாருன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி நன்றி சொல்லணும். சரி, ஓகே, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரொம்ப நன்றி, தேங்க்ஸ், நீங்கள் சொல்லி சின்ன விஷயந்தான் இருக்கலாம், நீங்கள் அதனுடைய பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனாலும் சிறு விஷயம் தெரியாதவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். பாருங்கள், நிறைய பேர் பாருங்கள், இவ்வளோ படிச்சிருப்போம், வாங்க சில நேரத்தில் வெளியே போகும்போது அட்ரஸ் தெரியாது. அப்போது அங்கே உள்ளவங்கள்ட்ட சரியாக தான் இருப்பாங்க, அவங்களோடையும் கீழே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட கேட்டால் நான் ஈஸியாக சொல்லிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா? அந்த மாதிரி தன்னுடைய நாவை அவர்களுக்கு நன்றி சொல்லும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலுக்கு நல்வாழ்வு, நம்முடைய ஆத்துமா இளைப்பாறுதல், ஆசீர்வாதம் எல்லாத்தையும் கொண்டு வரும். தேவன் இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நாவை கொண்டு பயன்படுத்துகிறார், உங்களை விவேகத்தை கொண்டு பயன்படுத்துகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுது நீங்கள் அதனோடு பழக ஆரம்பிச்சிருவீங்க.
பழகும் பொழுது தான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதான் தேவன் சொல்லுகிறார், அப்பொழுது நீ விவேகத்தை காமி, இதெல்லாம் கவனித்துக் கொள்ளணும். பிறகு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி செய்யும் பொழுது உன் உதடுகளை காத்துக்கொள்வேன். அதாவது காத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் பட்டிருக்கு, உன் உதடுகளை அறிவை நீ காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுது. உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். அதாவது இந்த நாவு வந்து என்ன செய்கிறதுனா, எப்படி பேசணும்னு அதுவே காத்துக்கொள்ளணும். நம்மக்கிட்ட நம்ம வந்து வளவளன்னு கூட நம்மளுடைய எண்ணத்துக்கு முடியாமல் அதுவே காத்துக்கொள்ளும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பாருங்கள், தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது இந்த விவேகம் என்ன பண்ணுது, வேறு விதமான அந்த காரியத்தை நம்ம அதை கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த நாவு வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடுது. பேலன்ஸ் ஆகி அந்த அந்த உதடுகள் தன் அறிவை காத்துக்கொள்ளும். பாருங்கள், இந்த மாதிரி வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்க. நீங்கள் இந்த விவேகத்தை நீங்கள் அதிகமாக உங்களுக்குள்ளே தாளந்துகளை வளர்க்கும் பொழுது உங்களுடைய உதடுகளே அறிவை காத்துக்கொள்ளுது. நீங்கள் பேசுறதுக்கு நீங்கள் வளவளான்னு குளவளான்னு பேசிகிட்டு இருந்த ஆளே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தாளங்கள் திறமைகளை வளர்த்த உடனே நீங்கள் உடனே பேச்சை குறைச்சிருவீங்க. பேச்சை குறைச்ச உடனே உங்களுக்கு என்ன என்ன நடக்குது, அறிவு, அந்த உதடுகளினால் அறிவு காத்துக்கொள்ளும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் பொழுது, இந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் வாழ்க்கையில் தியானமாக நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீங்க. ஒரு நாளும் குறைவு. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்.